பெட்ரோல் பங்க்ல போயி காரு, பைக்குக்கு பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா, ஃப்ரீயா ஏர் செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயி காருக்கு ஏர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணணுமா? இல்லன்னா சாதாரண ஏர் ஃபில் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெறைய பேரு நைட்ரஜன் கேஸ ஃபில் பண்ணுங்க. அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம நைட்ரஜன் கேஸ் பெஸ்ட்டா? இல்லன்னா சாதாரண ஏர் பெஸ்ட்டா? அப்படிங்கிறத பார்த்துரலாம். இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் இல்லன்னா ரேசிங் கார் இதுக்கு எல்லாத்துக்குமே நைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. இந்த நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணும்போது, அங்க உள்ள அந்த பிரஷர் சேஞ்ச் ஆகாது. இந்த டயர்ல இந்த பிரஷர் இருக்கும் பாருங்க, நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்றதுனால எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அதாவது நைட்ரஜன் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸியா லீக் ஆகாது. அதனால இந்த ரேசிங் கார், ஏர்கிராஃப்ட்க்கு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் கேஸ ஃபில் பண்ணுவாங்க. நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறது, அதுல பியூரா நைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். இப்போ சாதாரண கேஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 78% நைட்ரஜன் தான் இருக்குது. ஒரு பலூன்ல நைட்ரஜனையும், இன்னொரு பலூன்ல நார்மல் ஏரையும் ஃபில் பண்ணுங்க. ஒரு 2, 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஏர் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லீக் ஆயிருக்கும். நைட்ரஜன்ல லீக்கே ஆயிருக்காது. ஏன்னா, நைட்ரஜன் ஈஸியா எஸ்கேப் ஆகாது. அதாவது நார்மல் ஏர்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நைட்ரஜன் தான் இருக்குது. 78% நைட்ரஜனும், 21% ஆக்ஸிஜனும் இருக்குது. ரிமைனிங் 1% பார்த்தீங்கன்னா, அதர் கேஸ் இருக்குது. எதனால இந்த நைட்ரஜன் கேஸ் பெஸ்ட் அப்டின்னா, இந்த கேஸ் ஃபில் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இந்த மாய்ஸ்டர் ஆகாது. நார்மல் ஏர ஃபில் பண்ணும்போது இந்த டயருக்கு உள்ள மாய்ஸ்டர் ஆகும். மாய்ஸ்டர் ஆகும்போது அந்த ரிம்லாம் வந்து துருப்பிடிக்கும். டயர் வந்துட்டு ஈஸியா டீகம்போஸ் ஆகும்.